அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வின் வழிகாட்டி. அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அடியேன் அஸ்ட்ரோ பாபு பேசுகிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு அதீதமான குழப்பத்தை இந்த திருமண பொருத்தத்திலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியது. அதாவது, ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாமா, ஒரே ராசியில் திருமணம் செய்யலாமா? இப்போ ஒரே நட்சத்திரம் அப்படின்னும் போது இரண்டு வேறு தன்மைகளை கொண்டிருக்கிறது. ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், இது வேறு அமைப்பு. இப்போ சிம்ம ராசி பூர நட்சத்திரம், ஆணுக்கும் சிம்ம ராசி பூர நட்சத்திரம், பெண்ணுக்கும் சிம்ம ராசி பூர நட்சத்திரம், இதை செய்யலாமா? இது ஒரு கேள்வி. இரண்டாவது, ஆணுக்கு சிம்ம ராசி பூர நட்சத்திரம், பெண்ணுக்கு தனுசு ராசி பூராட நட்சத்திரம், இதுவுமே ஒரே நட்சத்திரத்தில் தான் வரும். ரெண்டுமே சுக்கிரனுடைய நட்சத்திரம். இதை செய்யலாமா அப்படின்னு பார்க்குற பொழுது, இது முதலில் திருமண பொருத்தங்களிலே 10 பொருத்தங்களிலே ரஜ்ஜு ஒத்து வராது. அப்போ திருமண பொருத்தத்திலே மிக முக்கியமான பொருத்தமாக சொல்லப்பட்டிருப்பது இந்த ரஜ்ஜு பொருத்தம். வயிறு பொருத்தம், கயிறு பொருத்தம்னு சொல்லுவாங்க. இந்த ரஜ்ஜு பொருத்தம் மிகச்சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு திருமண விதிகளில், ஜோதிட விதிகளில், இந்த திருமணத்திற்கான அந்த ஒரு அமைப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இது சாத்தியமா அப்படின்னு பார்க்கிறது, நடைமுறையில் பார்க்கிற பொழுது வித்தியாசப்படுகிறது. நிறைய பேர் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் செய்து மிகச்சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் என்னுடைய 2-3 நண்பர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க, நன்றாகவே இருக்கிறார்கள். அப்போ எதுக்கு சார் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கிற பொழுது, இந்த ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அப்படின்னும் போது 2 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஜனனகால அமைப்புகளில் ஒரு தன்மையும், நடப்பு கால கோச்சார தன்மைகள்லையும் எடுத்துக்கொள்ளணும். கோச்சாரங்களில் கெட்ட இடங்களில் சனியோ குருவோ ராகு கேதுவோ வருகிற பொழுது இந்த கெட்ட காலங்கள் நடக்கும். அதே மாதிரி இவருக்கும் நடக்கும், அந்த பெண்ணுக்கும் நடக்கும். அப்போ இருவருக்கும் கெட்ட காலங்கள் ஒரே மாதிரியாக நடக்கும். அதே போல் நல்ல காலங்கள் வருகிற பொழுதும் இருவருக்கும் ஒரே மாதிரியான நல்ல காலங்கள் வரும் கோச்சாரத்தில். ஆனால் இப்படி இல்லாமல் ஒருவருக்கு நல்ல காலம் ஒருவருக்கு கெட்ட காலம் வருதோ, ஒருவருக்கு கெட்ட காலம் வருகிறப்போ ஒரு நல்ல காலம் வந்தால் இது பேலன்ஸ் ஆகிக்கும். அப்படின்றதுனால இந்த ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் வேண்டாம். நாங்கள் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஜனனகால அடிப்படையில் தசாபுக்திகள் தான் நம்முடைய இயக்கத்தை தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய இயக்கத்தையும் தீர்மானிப்பது இந்த ஜனனகால தசாபுக்திகள். இந்த ஜனனகால தசாபுக்திகளில் இருவருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள், இப்போ பூர நட்சத்திரமாக இருந்தால் முதல்ல சுக்கிர திசையில் அவர்களுடைய வாழ்க்கை துவங்கும். சுக்கிரனுக்கு முடிஞ்சப்ப சூரியன் 6 வருடம், சந்திரன் 10 வருடம், அதுக்கப்புறம் செவ்வாய் 7 வருடம், 17, 17, 6, 23, ராகு 18, இப்போ கிட்டத்தட்ட 41 ஆண்டுகள் கடந்துவிடும். இந்த 4 கிரகங்களும் இந்த இருவருடைய ஜாதகத்திலே நல்ல இடங்களில் அமர்ந்திருந்தால் இந்த இருவருக்கும் யோகமான ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்துவிடும். இல்லைன்னா ஒன்று பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கன்னி லக்னம் சித்திரை நட்சத்திரம் அப்படி வச்சுக்கலாம். கன்னி லக்னம் சித்திரை நட்சத்திரம், இதே சித்திரை நட்சத்திரம் அவருக்கு, ஆனால் அவருடைய லக்னம் தனுசு. அப்போ இந்த செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம் இருக்கிற பொழுது செவ்வாயினுடைய திசை நடக்கும். இந்த செவ்வாயினுடைய திசை எந்த போர்ட்போலியோ, எந்த ஆதிபத்தியம் எடுக்கிறார் அப்படின்னு பார்க்கிற போது தனுசு லக்னத்துக்கு 5-12க்கு உண்டான விஷயத்தை எடுப்பார். இதே கன்னியாக இருக்கிற பொழுது ஒருவருக்கு துலா ராசியில் இருக்கலாம், இல்லைன்னா கன்னி ராசியிலே இருக்கட்டும், சித்திரை நட்சத்திரம் இருக்கட்டும், லக்னம் மட்டும் மாறி இருந்தால் போதும். ஒருத்தருக்கு லக்னம் கன்னி ராசியாக இருக்கிறது, அவருக்கு சித்திரை நட்சத்திரம் இருக்கிற பொழுது என்னன்னா, இந்த கன்னி லக்னத்து பெண்ணாக வைத்துக் கொள்ளலாம், தனுசு லக்னத்தை ஆணாக வைத்துக் கொள்ளலாம். அப்போ பெண்ணுக்கு கன்னி லக்னத்திற்கு நடக்கக்கூடிய அந்த செவ்வாய் திசை 3-8 கூடையவனாகவும், அதே போல ஆணுக்கு நடக்கக்கூடிய அதே செவ்வாய் திசை 5-12 கூடிய போர்ட்போலியோவும் எடுக்கிற பொழுது இரண்டும் மேட்சப் ஆகிக்கும். ஏன்னா பெண்ணுக்கு மோசமான காலகட்டங்கள் நடக்கும், ஆணுக்கு நல்ல காலகட்டங்கள் நடக்கும், இரண்டும் மேட்சப் ஆகிக்கும். ஸோ இந்த தசாபுத்தி வேரியேஷன்ஸையும் கொஞ்சம் பார்க்கணும். இல்லை சார் 2 பேருக்கும் ஒரே பாதம் நடக்கிறது அப்படின்னா, அந்த பாதம் நடக்கிற பொழுது அந்த கிரகங்கள் அந்த ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலும் வலுவாக இருக்கிற பொழுது அவர்கள் அந்த தசாபுத்திகள் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுத்துவிடும். அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்திகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த கிரகங்களினுடைய அமைப்பு ஜன ஜாதகத்திலே, ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் சமமாக இருக்கிற பொழுது அல்லது யோகமாக இருக்கிற பொழுது துணிந்து செய்யலாம்.
தாராளமாக செய்யலாம். ஆக இந்த ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அப்படின்ற ஒரு தன்மை வருகிற பொழுது திசாபுத்திகள், கோச்சாரங்கள் இதை எடுக்க வேண்டும். கோச்சாரத்தில் அதேபோல் கெட்ட காலங்கள் வருகிற பொழுது கெட்ட நேரங்கள் நடக்கும், நல்ல காலங்கள் வருகிற பொழுது நல்ல யோக காலங்கள் வருகிற பொழுது யோக காலங்கள் இருவருக்குமே வரும். இது ஒரு அமைப்பு. அதே போல் இருவருக்கும் அந்த கிரகங்கள் லக்னங்கள் மாறுகிற பொழுது அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அதிபதிகள் லக்னங்கள் மாறுகிற பொழுது ஆதிபத்தியங்கள் மாறுபடும். அந்த ஆதிபத்தியங்களும் ஒருவருக்கு ஒருவர் பேலன்ஸ் ஆகவோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் யோகமாகவோ அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதை பார்க்கிற பொழுது ஒரே ராசியிலும் திருமணம் செய்யலாம். இதற்காகத்தான் இது சொல்லப்பட்டது அந்த காலங்களில், ஒரே ராசியில் திருமணம் செய்யலாமா. இப்போ இன்னொரு வித்தியாசம் இருக்கிறது. இப்போ ஒரே ராசி நட்சத்திரம் வேறு வேறு அப்படின்னும் தாராளமாக பண்ணலாம். இப்போ இதே சிம்ம லக்னத்திற்கு பெண்ணினுடைய ஜாதகம் பூரமாக இருந்து ஆணினுடைய ஜாதகம் உத்தரமாக இருந்தால் தாராளமாக பண்ணலாம். ஒரே ராசி, ஆனால் இரண்டாவது நட்சத்திரமாக வருவார் உத்தரம் ஆண். அப்போது ஆண் மூலியமாக அந்த பெண்ணுக்கு வருமானங்கள் ஏற்படும், நல்ல விதமான வசதியான வாழ்க்கை அமையும், அந்த பெண் விருப்பப்பட்ட அனைத்தும் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். ஆனால் 2 பேருக்குமே சிம்மராசி. அதே போல இருவருக்கும் தசாபுத்தி காலங்கள் கணிதங்களை எடுத்து பார்க்கிற பொழுது அந்த பெண்ணுக்கு சுக்கிர தசை நடக்கும், இவருக்கு சூரிய தசை நடக்கும். சூரிய தசை இவருக்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாக அடுத்தடுத்த காலகட்டங்களினுடைய அந்த தசாபுத்தியினுடைய காலங்கள் மாறுகிற பொழுது இது மாறிவிடும். ஆனால் பார்க்கிற பொழுது எதாவது இருக்கும் ஒரே ராசியார், 2 பேரும் சிம்ம ராசி, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க பொதுவாக. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்களில் பண்ணலாம். அதேபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் யோக அமைப்புகளில் அந்த நட்சத்திராதிபதிகள் அமர்ந்திருந்தால் அதையும் பண்ணலாம். அதே போல் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகள் இருக்கக்கூடிய ஆதிபத்தியம் நல்ல நிலைப்பாடுகளில் இருக்குதா பண்ணலாம். ஆக ஒரே ராசியிலும் பண்ணலாம், ஒரே நட்சத்திரத்திலும் பண்ணலாம். ஆனால் இந்த ஜாதகங்களை தெளிவாக அலசி ஆராய்ந்து என்ன விதமான திசாபுத்திகள் வருகிறது, அந்த திசாபுத்திகள் எதற்கு ஆதிபத்தியம் எடுக்கிறது, அந்த ஆதிபத்தியம் இந்த ஆண் பெண் இருவருக்குமே யோக வாழ்க்கை அமைக்குமா அல்லது பேலன்ஸ்டாக போகுமா அப்படின்றத செக் பண்ணலாம். ஒருவேளை இருவருக்குமே ஒரு 30 ஆண்டுகள் மோசமான காலகட்டங்கள் இருக்குதுன்னா அதை வேணால் தவிர்த்தரலாம். அல்ல ஒட்டுமொத்தமாக ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் போன்ற அமைப்புகளை திருமணத்தில் சேர்க்கக்கூடாது என்பது ஒரு மாறுபாட்டான கருத்தாக என்னை பொறுத்தவரை இருக்கிறது. என்னுடைய அனுபவத்தில் மாறுபாட்டான கருத்தாக இருக்கிறது. அல்ல திருமணத்திற்கு பெண் பார்ப்போம். இன்றைக்கி ஆண் பெண் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா. திருமணத்திற்கு பெண் ஆண் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. பெண் படித்த அளவுக்கு ஆண் படிக்கல, ஆண் படித்த அளவுக்கு பெண் படிக்கலை. ஆண் வேலை செய்கிற அளவுக்கு ஆண் சம்பாதிக்கிற அளவுக்கு பெண் சம்பாதிக்கல, பெண் சம்பாதிக்கிற அளவுக்கு ஆண் சம்பாதிக்கல. இந்த மாதிரி நிறைய முரண்பாடான விஷயங்கள் இருக்கிறது. 2வது, இன்றைக்கு பெண்கள் பார்த்திங்கன்னா சுயத்தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் வந்துட்டாங்க. அதே போல் ஆணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பசங்களில் 2 பேருமே ஆணும் பெண்ணுமே வேறு விதமான மனநிலைகளில் இருக்கிறாங்க. ஆனால் பெண் பார்க்கக்கூடியவர்கள் அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய வயது, அவர்களுடைய அனுபவம், அவர்கள் கடந்து வந்த வாழ்க்கையை வைத்துத்தான் ஒரு ஆணுக்கு பெண்ணையும் ஒரு பெண்ணுக்கு ஆணையும் தேடுகிறார்கள். ஆனால் அந்த ஆணும் பெண்ணும் இவர்கள் எந்த மனநிலையிலிருந்து தேடுகிறார்களோ அதற்கு முரண்பாடான வேறுபாடான மனநிலையில் இன்றைக்கு இருப்பதை, இந்த இளைய சமுதாயம் இருப்பதை நான் என்னுடைய அனுபவங்களிலே பார்க்கிறேன். அப்போ அவங்க அதை மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. அவ்வாறு மாறுகிற பொழுது இது போன்ற ஒரு தன்மைகளை வைத்துக்கொண்டு திருமணத்தை வேண்டாம் என்று ஒரே அடியாக மறுக்க வேண்டாம். ஜாதக பொருத்தங்கள் பார்க்கிற பொழுது ஒரே அடியாக மறுக்க வேண்டாம். ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் மறுக்க வேண்டாம். ஒரே லக்னமாக இருந்தால் கூட பரவாயில்லை. நட்சத்திரங்கள் மாறுகிற போது தசாபுத்திகள் மாறும். அப்போது நிறைய பேருக்கு இதில் மாற்று கருத்து கூட இருக்கலாம். அப்படிலாம் இல்லை சார், அது ரஜ்ஜு வரலனா ஒத்தே வராதுன்னுவாங்க. அப்படிலாம் இல்லை. ஜாதக அமைப்புகள் நன்றாக இருக்கிற பொழுது நட்சத்திர பொருத்தங்கள் என்பது அது ஒரு 25-30% வேலை பார்க்கும். ஆனால் அதை விட வலுவாக வேலை பார்ப்பது ஜனனகால அமைப்புகளில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளே, அந்த தசாபுத்திகளே, அந்த ஆணையும் பெண்ணையும் அவர்களுடைய
வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை ஒரு 40-50 ஆண்டுகள் நல்ல விதமான யோக திசைகள் அமையக்கூடிய ஒரு தன்மையில் அந்த ஜாதகம் இருந்தால் நட்சத்திர பொருத்தங்களில் கூட சிலவற்றை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் நண்பர்களே. நல்ல எந்த குழப்பமும் இதில் இருக்க வேண்டாம். இதை தைரியமாக இந்த ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்னம் இதை பற்றியெல்லாம் பார்க்காமல் கிரக அமைப்புகளை அந்த ஜாதகத்தில் அலசி ஆராய்ந்து அந்த கிரக அமைப்புகள் நன்றாக ஒத்து வருகிற பொழுது அந்த திருமணத்தை சேர்த்து வைக்கலாம், அந்த ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கலாம் என்பது என்னுடைய அனுபவ ஆராய்ச்சி தனிப்பட்ட கருத்து நண்பர்களே. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அஸ்ட்ரோபாபு. நன்றி, வணக்கம்.